நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். அதிக அளவு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதே நேரத்தில் இந்த பொருளை ஒவ்வொரு வீட்டிலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதோட மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸியாக சேல் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவும் இது இருக்குது. வீட்டிலையே இதை நம்ம தயாரிக்கவும் முடியும். ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த தொழிலை செய்யலாம். அந்த அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் என்ன, அதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், என்ன ப்ராஃபிட், எப்படி இந்த தொழிலை செய்யலாம், அதுக்கான ப்ராசஸ் என்ன, எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நாம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பாத் சோப்பை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மாதத்துக்கு ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் என்ன செய்ய முடியும், சம்பாதிக்க முடியும். இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோப் பேஸ் அப்படின்னு நமக்கு விற்கிது. அந்த பேஸை நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ஹெர்பலாக தயாரிக்கக்கூடிய சோப் கிடையாது. நார்மலாக நீங்கள் ஒரு லக்ஸ் சோப்பு மாதிரி அந்த மாதிரி தயாரிக்கக்கூடிய விஷயம். அப்போ சோப் பேஸை நம்ம வாங்கிக்கலாம். இதை வாங்கி சின்ன சின்ன பீசஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சோடியம் சிலிகேட் உங்களுக்கு வேணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிளிசரின் அப்படிங்கிற இந்த ஒரு பொருள் வேணும். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம்ஸ், உங்களுக்கு என்னென்ன பெர்ஃப்யூம் என்ன ஃப்ராக்ரன்ஸ் என்ன வாசனையில் வேணுமோ அந்த பெர்ஃப்யூம் நம்ம வாங்கிக்கலாம். இந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதுக்குன்னு ஒரு மிஷினரி இருக்குது. அதையும் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். அப்போ இதுக்கு என்ன மாதிரி மிஷினரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனித்தனியாக வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதுக்கு மிக்சர் மிஷின், கட்டிங் மிஷின், அதுக்கப்புறம் பிரிண்டிங் மிஷின், நம்ம நேமை அதில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்டிங் மிஷின், பேக்கேஜிங் மிஷின், பேக்கெட்டாக கவர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் பண்ணுறதுக்கான அந்த கவர்ஸ், இது எல்லாமே நமக்கு தேவைப்படுது. இதோட நம்ம ஒரு மெஷரிங் ஜாரும் என்ன செய்ய வேண்டியிருக்கும், வாங்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாமே வாங்கிட்டோம் அப்படிங்கும்போது இதுக்கான மிஷின்ஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி நம்ம தனித்தனியாக வாங்குறதுக்கு நம்ம ஒரே மிஷினாக வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு அதில் என்ன கிடைக்கும்னா ஒரு லாபம் இருக்கும். தனித்தனியாக வாங்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன மிஷினாக இருக்கும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் பெரிய மிஷினாக வாங்கும்போது நல்ல ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். அப்போது நார்மலாக நீங்கள் கொஞ்சம் மேனுவலாக கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு 1.5 லட்சத்துலேருந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதுவே நீங்கள் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு மிஷின் செலவாகும். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளான்ட் மாதிரி வைக்கணும் பெரிய லெவலில் அப்படிங்கும்போது ஒரு 10 லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு செலவாகும். அப்போ இதெல்லாம் நீங்கள் எப்போ வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் வீட்டிலையே செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று கம்மியான ரேட்டில் தனித்தனியாக நீங்கள் மிஷின் வாங்கிக்கலாம். இல்லை ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இருக்குது இல்லையா, அந்த மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய இடமா ஒரு 800லேருந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் நான் செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 5 லட்ச ரூபாய் மிஷினை நீங்கள் வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் பிளான்ட்டாக செட் பண்ணுறீங்கன்னா இன்னும் இட வசதி அதிகமாக வேணும், ப்ரொடக்ஷன் நிறையா கொடுக்கும். அந்தளவுக்கு நீங்கள் விளம்பரங்கள்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பண்ணுற மாதிரி இருந்தாக்கா, அதாவது பிராண்ட் மாதிரி ஒரு லக்ஸ் மாதிரியோ ஒரு ரெக்ஸோனா மாதிரியோ ஒரு லிரில் மாதிரியோ நீங்கள் பெரிய பெரிய விளம்பரங்கள் கொடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 10.5 லட்ச ரூபாய் மிஷினுக்கு போங்க. கையில் பணம் இருக்குங்கிறதுக்காக பெரிய பெரிய மிஷினை வாங்கி போட்டுற வேண்டாம். நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மிஷினரிஸை நீங்கள் வாங்கினா போதும். இப்போ இந்த மிஷினில் எப்படி ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு மிக்சர் மிஷின். இதில் நம்ம என்ன செய்கிறோம், சோப் பேஸை இதில் கொட்டுறோம். சோப் பேஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வெயிட் வேணுங்கிறது ஒரு வேயிங் மிஷினில் நீங்கள் வெயிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது சோப் தயாரிக்கிறது. நான் சொல்கிறது ஒரு மெத்தட், அவ்வளோதான். நீங்கள் இதில் சோப்பும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சோப் பேஸ் மிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போதே அதில் நம்ம சோடியம் சிலிகேட்டை நம்ம சேர்க்குறோம். அதை சேர்க்கும்போது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை என்ன செய்கிறோம்னாக்கா கிளிசரின் ஆட் பண்ணுறோம். இது இப்போ ஆட் பண்ணுறது கிளிசரின். இது எல்லாமே இதுக்கு அளவு இருக்குது. நீங்கள் மிஷின் வாங்குகிற இடத்துலையே இது சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு மெத்தடில் தயாரிப்போம். அப்போ அந்த கிளிசரினை ஒரு மெஷரிங் ஜாரில் அளந்து நீங்கள் சேர்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெர்ஃப்யூம். அதாவது இதில் நிறைய எசன்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணுமோ, இப்போ ரோஸ் ஃப்ளேவர் வேணுமா, ஜாஸ்மின் ஃப்ளேவர் வேணுமா,
லெமன் ஃப்ளேவர் வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பர்ஃப்யூமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வாசனைக்காக, சரிங்களா? சென்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வாசனைக்காக சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி மிஷினில் வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு வெளியில் வருது பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூழ் மாதிரி வரும். இந்த மாதிரி எல்லாமே ஒன்றா அந்த கலர்லாம் மிக்ஸ் ஆகுற வரைக்கும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்ததை நம்ம என்ன செய்கிறோம், ஒரு டப்பில் வந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் அதை போடுவோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 4-5 தடவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போடும்போது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரவுண்டாக உருளை மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது வழியாக இப்போ இது வரும். இது வந்து சோப் மேக்கிங் மிஷின். அடுத்து இது வந்து நூடுல்ஸாக பண்ணித்தரும் உங்களுக்கு. கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக வரும். இந்த மாதிரி உங்களுக்கு இதுக்கு வந்து அச்சுகள் இருக்குது. அந்த முன்னாடி வந்து ஒரு ரவுண்டாக ஒரு பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன செய்வாங்க, இந்த அச்சுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்யணும், இதில் அச்சை மாற்றணும். பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வரும். அப்போது இது முதல்ல வந்த மாதிரி வந்த உடனே அதை தூக்கி திரும்ப கொட்டி இந்த நூடுல்ஸ் மாதிரி கொண்டு வரணும். ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்குது. மிஷினில் நிறையா மெத்தட் இருக்குது. ஒரு சில மிஷினில் ரிப்பன் மாதிரி வரும். இந்த மிஷின் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நூடுல்ஸ் மாதிரி நீளமாக உங்களுக்கு வரக்கூடிய மிஷினை தான் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இந்த நூடுல்ஸ் மாதிரி வந்த இந்த ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப எடுத்து நீங்கள் வந்து அதில் திரும்பவும் கொடுக்கணும். இன்னொரு மிஷினில் நீங்கள் கொடுக்கும்போது இது வந்து என்ன செய்யணும், ஒரு ரோலிங்காக உங்களுக்கு வரும். அதாவது பார்த்திங்கன்னா பார் மாதிரி ஒரு ரோலிங்காக உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த நூடுல்ஸ் மாதிரி வர்றது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பே ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சோப்போட ஷேப்போட உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், முதல்ல பார்த்ததை விட ஃபைன் டியூனாக ஒரு நூடுல்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா? அதனால் 4-5 தடவை நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ரோலிங் மிஷினில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே ரவுண்டாக உங்களுக்கு அந்த சோப் பார் வந்து உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் சோப் பார். உங்களுக்கு சோப் பாராக வரும். அந்த சோப் பாராக வந்ததுக்கப்புறம் நாம் அதை என்ன செய்யணும், கரெக்டான அளவுகளில் நம்ம வெட்டணும். இப்போ எத்தனை கிராம் சோப் பண்ண போகிறோம், 100 கிராமா 75 கிராமா, அந்த மாதிரியான அளவுகளில் நம்ம இதை என்ன செய்யணும், சின்னதாக நம்ம வெட்டிக்கணும். இதுக்கு கட்டிங் மிஷினும் இருக்குது. நல்ல ஷார்ப்பான நைஃப் வச்சு கட்டக்கூடிய மிஷின்ஸும் இருக்குது. பார்த்தீங்கன்னா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன பீசஸாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்துக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த சோப்பு மேலே நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது கட்டர் மிஷின் வச்சும் பண்ணலாம், நீங்கள் நார்மலாகவும் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மிஷின். ஏன்னா நம்மளோட நேமை பிரிண்ட் பண்ணலை அப்படின்னா நார்மலாக ஒரு பிளைன் சோப்பாக போகும். அந்த மாதிரி பிளைன் சோப்பு வந்து டூப்ளிகேட் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு நேமை வந்து என்ன செய்யலாம், இதில் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கான மிஷின் வந்து இது பிரிண்டிங் மிஷின். சோப்பு மேலே பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷின். பார்த்திங்களா, இவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிடும், பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சாதாரணமாக இதுக்கு என்னென்ன லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். காஸ்மெட்டிக்ஸ் லைசன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சோப்ஸை வந்து நம்ம அந்த லைசன்ஸ் நம்பரெல்லாம் அடித்து நம்மளோட பிராண்ட் நேம் அடித்து ஒரு கவர் வந்து மேக் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கவரில் வச்சு நம்ம என்ன செய்யணும், பேக் பண்ணணும். ப்ராசஸ் வந்து இவ்வளோ தான். நம்ம இந்த மாதிரி மேக் பண்ணி சோப்பு வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்ம நல்ல ப்ராஃபிட் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போது இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வாங்குகிற மிஷினுக்கு தகுந்த மாதிரி இதோட இன்வெஸ்ட்மெண்ட் மாறும் இல்லையா? அப்போ அதனால் நீங்கள் ஒரு 1,50,000 ரூபா மிஷின் வாங்குறீங்கன்னா ஒரு 2 லட்சத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா மிஷின் வாங்குறீங்கன்னா ஒரு 8 லட்சத்தோடு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் இருக்குது, அப்புறம் பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் உங்களுக்கு சேர்த்து நான் சொல்கிறேன். அதுவே நீங்கள் ஒரு 10,5 லட்ச ரூபா மிஷின் வாங்குறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு 15லேருந்து 20 லட்ச ரூபா உங்களுக்கு முதலீடாக தேவைப்படும். இப்போ ப்ராஃபிட் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 கிராம் சோப்பு அந்த மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா ஆகுது. ஒரு 100 கிராம் சோப்பை உருவாக்குறதுக்கு 8லேருந்து 10 ரூபா ஆகுது. இதுவே நீங்கள் பெரிய அளவில் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ செலவு கூட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுவே நீங்கள் 1000 சோப்பு வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 8,000லேருந்து 10,000 ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவாகும் அதை மேக் பண்ணுறதுக்கு. அப்போது இதோட விற்பனை விலை என்ன, நீங்கள் ஹோல்சேலாக கொடுக்கலாம், ஹோல்சேலர்கிட்ட கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க கொண்டு போய் ஒரு ரீட்டைலர்கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் கடையில் ஒரு விலை விற்கும். அப்படின்னு 3 விதமாக இருக்கும் இல்லையா?
இப்போ ஹோல்சேலாக நீங்கள் ஒரு 18லேருந்து ரூ. 20 வரைக்கும் நீங்கள் கொடுக்க முடியும். அப்போ 1000 சோப் பார்த்தீங்கன்னா ஒரு 18,000லேருந்து 20,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், விற்கலாம். அதுவே ஒரு சோப்போட ரீட்டைல் ப்ரைஸ் அந்த ஹோல்சேலர் வந்து ரீட்டைல்கிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் நேராக ரீட்டைலர்ட்டையும் கொடுக்கலாம், ஹோல்சேலர்ட்டையும் விற்கலாம். 2மே நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஹோல்சேலர்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீங்கள் பல்காக கொடுக்க முடியும், ரீட்டைலர்கிட்ட நீங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போது ஒரு சோப்போட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 21லேருந்து ரூ. 22 இருக்குது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை ரூ. 25லேருந்து ரூ. 28 அவங்க அதை சேல் பண்ணுறாங்க. நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து அதில் நம்ம போட்டிருப்போம் இல்லையா கவரில், அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சேல் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹோல்சேலர்கிட்ட தான் சேல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அதில் என்ன ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சோப்புக்கு நமக்கு ரூ. 8லேருந்து ரூ. 10 வரைக்கும் கிடைக்குது. அதுவே நீங்கள் 1000 சோப்பை நீங்கள் விற்கும்போது 8000லேருந்து ரூ. 10,000 வரைக்கும் கிடைக்குது. நம்ம மிஷினில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1000 சோப் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மாதிரி 1000 சோப் பண்ணும்போது நமக்கு ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ரூ. 10,000 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அப்போ நெட் ப்ராஃபிட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டோட்டலாக ஒரு 1000 சோப் தயாரிக்கிறோம் அப்படிங்கும்போது 8000லேருந்து 10,000 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 நாள் வேலை பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு 20,000 சோப்ஸ் வந்து நீங்கள் தயாரிப்பீங்க. அந்த 20,000 சோப்ஸை நீங்கள் சேல் பண்ணும்போது உங்களுக்கு 1,60,000லேருந்து ரூ. 2,00,000 வரைக்கும் இதில் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த 2,00,000த்தில் நீங்கள் இன்னும் ஒரு 20,000 கூட நீங்கள் மற்ற செலவுகளுக்காக நீங்கள் தள்ளினா கூட 1,80,000 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதில் ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குது. நீங்கள் 30 நாளும் 1000 சோப்பு விற்க முடியும்னா இன்னும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு 10 நாள் தான் என்னால் ஒரு நாளைக்கு 1000 சோப்புன்னு எனக்கு ஒரு 10 நாள் தான் என்னால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு ஓவரால் ஒரு வியூ காமிக்கிறதுக்காக தான் இந்த ப்ராஃபிட் ஸ்லைட் போடுறோம். இதை வச்சு நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இதை என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலாம். அப்போ இது எங்கே வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக வந்து சோப்பில் வந்து மார்க்கெட்டிங் இருக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய பேர் சோப்பு தயாரிக்கிறாங்க. அப்போ நம்ம சோப்பு வந்து லீடிங்கில் வரணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக விளம்பரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செலவுக்கு எடுத்து வைங்க. அது பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் நல்ல லாபம் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக ரொம்ப கம்மியான முதலீட்டு ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்கள் ரிலேஷன் நேபர்ஸ் இப்படி கொடுக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ஸுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் வர்த்தகங்களுக்கு செய்யலாம். ஆன்லைன் வர்த்தகம்ங்கிறது இப்போ யார் வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒரு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் போதும், நம்மக்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் போதும். இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு செல்லர் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும். அப்போ அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அலிபாபா இருக்குது. இல்லை நீங்கள் ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் இன்னும் என்னோட லாபத்தை குறைச்சிக்கிட்டு நான் விற்கிறேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்தியா மார்ட் இருக்குது, ட்ரேட் இண்டியா இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் போய் என்ன பண்ணலாம், சேல் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல லாபகரமான தொழில். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் தொடங்கலாம். ஒரு குறைந்த முதலீட்டில் கூட நீங்கள் அதிக லாபம் எடுக்க முடியும். அதிக முதலீடு போட்டிங்கன்னா நல்ல லீடிங்கில் பிராண்டடாக நீங்கள் வர முடியும். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.